ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹவுஸ் விங்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது காடை ஃப்ரை எப்படி பண்ணணுன்னு தான். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் பார்க்கலன்னா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இதுக்கு நான் காடை ஒரு 300 கிராம்ஸ் டு 400 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். தேங்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகா உங்கள் காரம் தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட் அப்படியே அரைச்சி நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கூட சால்ட் சேர்த்துருக்கேன், கசகசாவும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அரைச்சி வந்ததுக்கப்புறம் அது கூட மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி அந்த காடையோடு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. இது கூடவே நான் இப்போது கொஞ்சம் தயிர் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகட்டும். கூட கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இந்த காடை தேவையான அளவுக்கு வேக வைக்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, இதுவும் சிக்கன் மாதிரியே தான். குக் வித் கோமாளியில் இது சிக்கன் வச்சு ட்ரை பண்ணாங்க. நான் இதை காடை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவில் டேஸ்ட் நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள் அவுட்கம் எப்படி இருக்குன்னு. ஒரு கறி லீவ்ஸ் கொஞ்சம் கூட சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.